அம்மா என்ன பண்ணுறா, தன்னோட மகனுக்கு மெசேஜ் அனுப்புகிறா. தன்னோட மகன் வந்து பெங்களூரில் படிச்சுட்டு இருந்தான். இப்போ வந்து அம்மா அனுப்புகிற மெசேஜ் என்ன அனுப்புனான்னா, இப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிறா. மகன்ட்டு உடனே ரிப்ளை வருது, நான் சும்மா தான் படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். இதை பார்த்தோன்னா அவளுக்கு சந்தோஷமாக போச்சு. என்னடா மகன் உடனே ரிப்ளை பண்ணிட்டானேன்ட்டு என்ன பண்ணுறா, மறுபடியும் ஒரு மெசேஜ் அனுப்புகிறா. ஏன்பா மணி ஆகிட்டு நீ சாப்பிட்லையாப்பா, ரொம்ப நேரம் ஆகுதே அப்படின்னு சொல்லி கேட்டா. அதுக்கு அவன் பதில் மெசேஜ் அனுப்புகிறான், இந்த சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்போ அவன் மெசேஜ் அனுப்புகிறான், அம்மா அப்பா வீட்டில் இல்லையா, எங்கள் அப்பா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டான். இப்போ அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறா, உங்கள் அப்பா பக்கத்தில் எங்கேயோ வெளில போயிருக்காருப்பா, இப்போ வந்துடுவார் அப்படின்னு சொல்லி சொன்னான். இவன் சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்தா அவங்க அப்பா வந்து நின்றுட்டு இருந்தார். இப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, யாருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்கடி அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு உங்கள் அம்மா சொல்கிறா, வேறு யாருக்கு நான் மெசேஜ் அனுப்ப போகிறேன், எல்லாம் உங்கள் பிள்ளைக்கு தான் அனுப்புகிறேன் மெசேஜு அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்போ அவங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னார், ஏண்டி உன் மகன் எங்கள் பக்கத்து ரூமில் தானே இங்கே இருக்கான், நேரடியாக போய் பேச வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு மெசேஜெல்லாம் அனுப்பிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி சொன்னான். இது கேட்டு அவங்க அம்மா என்ன தெரியுமா சொன்னா, அவன் பெங்களூர்லேருந்து லீவுக்கு வந்ததுலேருந்து அவன் ரூம்லேயே தான் இருக்கான், அவன் எங்கே பேசுகிறான், ரூம்லேயே தான் அடைஞ்சு கிடக்கிறான், ஆனால் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சா மட்டும் உடனே ரிப்ளை பண்ணிடுறான், அதுக்காக தான் நான் அப்படி அனுப்பிச்சேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் அம்மா.